செய்யும் தொழிலே தெய்வம், இதுதான் பழமொழி. வாங்க கதை என்னங்கதை பார்த்துட்டு வந்துடலாம். அழகே அழகே எதுவும் அழகான கிராமம். அந்த கிராமத்தில் கொஞ்ச காலமாக பஞ்சம் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. இந்த பஞ்சத்தை சமாளிக்க ஊர் தலைவர் எல்லாரையும் கூப்பிட்டு பேசுகிறாரு. இந்த கூட்டத்தில் ராமுவும் சோமுங்கிறவங்க 2 பேரும் நண்பர்கள். இப்போ ராமுவும் சோமும் என்ன சொல்கிறாங்க, நம்ம ஏதாவது ஒரு புது முயற்சி பண்ணி இந்த ஊருக்கு தண்ணி கொண்டு வரலாம், தண்ணி கொண்டு வந்தாலே பிரச்சனைகள் தீர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதில் ராமுக்கு இஷ்டம் இல்லை. ராமு எப்படிப்பட்டவன் அப்படின்னா, எல்லாமே அதிர்ஷ்டம், நம்ம தலையில் என்ன எழுதியிருக்குமோ அதுதான் நடக்கும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனிதன் ராமு. சோமு அப்படி கிடையாது. ஏதாவது ஒரு புதிய முயற்சி பண்ணால் கண்டிப்பாக நமக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறவன் தான் சோமு. இவங்க 2 பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது தலைவர் சொல்கிறாரு, உங்களால் முடிஞ்ச என்னென்ன உதவியோ அதை பண்ணுங்கள், உங்ககிட்ட இருக்கிற தானியத்தை பிறருக்கும் கொடுத்து உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கூட்டம் முடிஞ்சு போயிடுறாங்க. ஆனாலும் பஞ்சம் அதிகமாகிட்டே தான் இருக்குது, மழை வரவும் இல்லை. இப்போ மறுநாள் ஒரு நாள் தலைவர் ஊர் மக்களை கூப்பிட்டு, இந்த ஊரில் ஒரு பாலடைந்த கிணறு இருக்குது, அந்த கிணறு பக்கத்தில் கொஞ்சம் நிலங்கள் இருக்குது, இந்த நிலத்தில் எதுவுமே விவசாயம் பண்ண முடியாது. காரணம், தண்ணி அதுக்கு கொண்டு வர்றதுக்கு அந்த பாலடைந்த கிணத்துல தண்ணீர் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதை தூர் வாரினாலோ அதில் ஊற்று வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக தண்ணீர் இருக்கும். ஆனால் ஊற்று வந்தாலும் உண்டு, வராமலும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் அதில் ஊற்று வந்தால் அந்த நிலம் அவங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி தலைவர் சொல்கிறாரு. இதை கேட்ட எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, அதிலெல்லாம் வராது, காலங்காலமாக நம்ம நிறைய வருஷம் இந்த ஊரில் இருக்கிறோம் அப்படின்னு பெரியவர்கள்லாம் அப்படி சொல்கிறாங்க. எத்தனையோ வருஷம் இந்த ஊரில் இருக்கிறோம், மழையில் வந்திருக்கு, ஆனால் இந்த கிணத்துல மட்டும் தண்ணி ஊறவே ஊறாது அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாருமே ஒரு அலட்சியமாக எடுத்துட்டாங்க. இப்போ ராமு சோமுட்ட சொல்கிறான், ராமு நீயும் இதை அப்படியே விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிறாங்க. அப்போது சோமுக்கு அதில் விருப்பமே இல்லை. இப்போது சோமு சொல்கிறான், இல்லைடா இப்படியே விடுதலையில் எனக்கு விருப்பம் இல்லை, இந்த ஊர் மக்கள் பஞ்சத்தில் இருக்காங்க, நம்ம ஏதாவது உதவி பண்ணணும் அப்படின்னு. ராமு சொல்கிறான், அப்படிலாம் இல்லை, நம்ம தலையில் என்ன எழுதியிருக்குமோ அது நடக்கும், நம்ம அதிர்ஷ்டம் இப்படி தான் இருக்குன்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விலைக்கு போயிடுறான். ஆனால் சோமு யோசிச்சுட்டே இருக்கான். மறுநாள் காலையில் என்ன பண்ணுறான்னா, ஒரு மண்வெட்டி ஒரு களைக்கொத்தியெல்லாம் கொண்டு வந்து தோண்ட ஆரம்பிக்கிறான். தோண்ட அள்ளி அந்த சேறு சகதி எல்லாத்தையுமே தூர் வாடுறான். ஒரு வாரம் காலம் ரொம்ப கடுமையான முயற்சி எடுக்கிறான், ரொம்ப கஷ்டமான முயற்சி எடுத்து தோண்ட ஆரம்பிக்கிறான். ஆனால் எல்லாமே அவனுக்கு தோல்வியை தான் கொடுக்குது. ஊர் மக்கள்லாம் அவனை பார்த்து சிரிக்கிறாங்க, இவன் என்ன வேலையெல்லாம் விட்டுட்டு இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறான், இந்த பஞ்சத்தில் இவன் கண்டிப்பாக அழிய தான் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கேலி பண்ணி சிரிக்கிறாங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே மற்ற கிராமத்தில் போயிட்டு தண்ணி உணவு எல்லாமே கொஞ்சமாக வேலை பார்த்து கொண்டு வராங்க. ஆனால் இவன் அப்படி இல்லை, காலையிலேயே அந்த கிணத்துக்குள்ளே இறங்கி சாயங்காலம் தான் மேலே ஏறுவான். இந்த மாதிரி முயற்சி போட்டுகிட்டே இருந்தான். எல்லோரும் சிரித்தாங்க. சோமு என்ன பண்ணான்னா, அந்த இதை கேலியெல்லாம் மனசில் வச்சுக்காமல் வேலையை மட்டுமே முயற்சி, கண்டிப்பாக நம்ம செய்யும் தொழிலை தெய்வமாக நினைத்தால் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி முயற்சி கொடுக்குறான். ஆனால் ராமு தன் நண்பனை கண்டுக்காமையே அப்படியே போயிட்டான். இப்படி ரொம்ப கடும் முயற்சிக்கு அப்புறம் அந்த கிணத்துல தண்ணீர் வருது. அந்த நிலம் ஃபுல்லாக நல்ல ஒரு விளைச்சல் கொடுக்குற அளவுக்கு அந்த கிணத்துல நீர் ஊற்று அதிகமாகி ரொம்பவே பசுமையாயிட்டு அந்த ஒரு நிலம் மட்டும். அப்போது ஊர் தலைவர் அந்த நிலத்தை நம்ம சோமுக்கிட்டே கொடுத்துட்றாரு. கொடுத்தோடனே மக்கள் எல்லாம், ஐயோ அவன் செய்த தொழிலை தெய்வமாக நினச்சா, நம்ம அலட்சியம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய மனதுக்குள்ளே ஏங்கி கொண்டாங்க. நம்மளும் முயற்சி பண்ணியிருந்தால் இதில் நமக்கும் பங்கு கிடைச்சிருக்கும், நம்மளுடைய வறுமையும் மாறியிருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. இதாங்க பழமொழி. நம்ம செய்த தொழில் எந்த தொழிலாக இருந்தாலும் அதை நம்ம மதித்து தெய்வமாக நினச்சி செய்தால் கண்டிப்பாக ஒரு நாள் பலன் கிடைக்கும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.